ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். ஒரே நாளில் 1440 ரூபாய் குறைந்தது ஆபரண தங்கத்தின் விலை. ஒரு சவரன் 1,11,360 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை நேற்று கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று 5,000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை அதிரடியாக உயர்வு. 990 ரூபாய் அதிகரித்து 3,237 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வீட்டு பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலையில் மாற்றம் இல்லை. 14.2 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் 928 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. வணிக சிலிண்டர் விலை உயர்வால் உணவக உரிமையாளர்கள் அதிர்ச்சி. ஏற்கனவே தட்டுப்பாடு நிலவும் நிலையில் விலையும் உயர்த்தப்பட்டதால் அதிருப்தி. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. திடீர்னு 1000 ரூபாய் கூட்டினா எப்படி இருக்கும்? இப்போ நாங்கள் விலை கூட்டுறாருன்னா ஒரு வாரத்துக்கு முதலே அறிவிக்கணும். வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. ஹோட்டலுடைய வாழ்வாதாரம் பொதுமக்களுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். என்ன சார் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க வச்சுட்டீங்க அப்படிங்கிறதுல அவங்களுக்கு என்ன நம்ம பதில் சொல்றது? திடீர்னு விலை கூட்டத்தில் இப்பதான் கூட்டியிருக்கேன். இப்ப இந்த 1000 ரூபாய் சிலிண்டர் எங்க போய் கூட்டுறது? வணிக சிலிண்டர் விலை உயர்வால் அனைத்து வகை உணவுகளின் விலையும் உயரும் அபாயம். தினசரி உணவகங்களை நம்பியிருக்கும் நடுத்தர வர்க்கத்தினர், வெளியூர் பணியாளர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகும் சூழல். 1980 ரூபா தான் இருந்த சிலிண்டர். இன்னைக்கு 1000 ரூபாய் கூட கொடுக்கச்சுல, ஒரு சிலிண்டருக்கு 1000 ரூபாய் கொடுக்கச்சுல எவ்வளோ ஆகும் பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அப்ப அதனோட வியாபாரம் அதுக்கு தகுந்த தெரியாது. வியாபாரம் இப்ப ரொம்ப ஸ்லோவா. ஏதாவது ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் இருந்தா கூட பரவாயில்ல. ரவுண்டா 1000 ரூபாய் இருந்தா எங்க போய் நம்ம சொல்றது? யாருகிட்ட போய் முறையிடுறது? கோவை மாவட்டம் வால்பாறையில் ஆலங்கட்டி மழை. கொளுத்தும் வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர் விலை உயர்வுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். இதுதான் நீங்கள் செலுத்தும் தேர்தல் பில் என மத்திய அரசு மீது விமர்சனம். முன்பே கணித்தது போல தேர்தலுக்கு பிறகு சிலிண்டர் விலையை பாஜக அரசு உயர்த்தி இருப்பதாக மு.க. ஸ்டாலின் கண்டனம். மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை உயர்வுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பே. சண்முகம் கண்டனம். ஹோட்டல் தொழில்கள் பாதிக்கப்பட்டு தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கருத்து. விரைவில் பெட்ரோல் டீசல் விலையும் உயரும் அபாயம். லிட்டருக்கு 25 முதல் 28 ரூபாய் வரை உயர வாய்ப்பு என மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல். உலக அளவில் எரிபொருள் விலை அதிகரித்த போதும் இந்தியாவில் மக்கள் பாதிக்காத வகையில் எதிர்கொண்டது மத்திய அரசு. நுகர்வோர் மீதான சுமையை அரசு ஏற்றுக்கொண்டதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கம். சர்வதேச விமானங்களுக்கான எரிபொருள் விலையை 5% உயர்த்தியது மத்திய அரசு. விமான டிக்கெட் விலையும் உயர வாய்ப்பு.
தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும். ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் கணிப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு உட்பட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். நாளை 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தகவல். பழனியில் 3 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை. மலைக்கோயில் படிக்கட்டுகளில் அருவி போல் கொட்டிய நீர். திண்டுக்கல்லில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் சுமார் 75 ஏக்கர் பரப்பளவிலான வாழை மரங்கள் சேதம். ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை. கணவாய் மலைச்சாலையில் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. பக்தர்கள் வெள்ளத்துக்கு மத்தியில் மதுரை வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். ஆண்டாள் சுடி கொடுத்த மாலையுடன் பச்சை பட்டு உடுத்தி எழுந்தருளினார். வைகை ஆற்றங்கரையில் பக்தர்கள் உற்சாகம். ஆடி பாடி கள்ளழகரை வரவேற்ற பக்தர்கள். கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளியதை தொடர்ந்து அவரை குளிர்விக்கும் தீர்த்தவாரி நிகழ்வு கோலாகலம். தோல்பை மூலம் கள்ளழகர் மீது நீரை பீச்சியடித்த பக்தர்கள். சித்திரை பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். ஓம் நமச்சிவாயம் முழங்க 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் நடந்து சென்ற மக்கள். திருவண்ணாமலையில் கிரிவலத்தை முடித்துவிட்டு ஊர் திரும்புவதற்காக ரயில் நிலையத்தில் குவிந்த பக்தர்கள். சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்ட போதிலும் கட்டுக்கடங்காத கூட்டம். சித்திரை பௌர்ணமியை ஒட்டி சதுரகிரி மலையேறிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள். கோடைக்காலம் என்பதால் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை எடுத்துச் செல்ல தடை விதிப்பு. சித்திரை பௌர்ணமியையொட்டி தேனி அருகே உள்ள கண்ணகி கோயிலில் குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். தொடர் விடுமுறையொட்டி சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம். 2.25 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம். வட மாநிலங்களில் புத்த பூர்ணிமா சிறப்பு வழிபாடு. சரயு, கங்கை நதிகளில் புனித நீராடும் பக்தர்கள். கொடைக்கானலில் வனத்துறையின் கட்டண முறையை திரும்பப் பெற கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட சுற்றுலா வாகன ஓட்டிகள். 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல். கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் மக்கள் கட்டணமின்றி செல்லலாம். சுற்றுலா வாகன ஓட்டிகள் போராட்டத்தின் எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு.
கோடை விடுமுறையொட்டி ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்தும் படகு சவாரி செய்தும் உற்சாகம். உழைப்பாளர் தினத்தையொட்டி மே தின பூங்காவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. உழைப்புக்கான பலன் மே 4ஆம் தேதி கிடைக்கும் என்றும் நம்பிக்கை. உழைப்புக்கேற்ற ஊதியம் தொழிலாளருடைய உரிமை. அதேபோல் இன்றைக்கு நம்முடைய கழக தோழர்கள் உழைத்திருக்கக்கூடிய உழைப்புக்கு பலன் வருகிற 4ஆம் தேதி பெறவிருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஒரு துளி அளவு கூட மாற்றம் இல்லை. மே தினத்தை முன்னிட்டு சென்னையில் உழைப்பாளர் சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை. பழனிசாமி தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய உறுதிமொழி ஏற்பு. திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதல்வராவார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் குறித்த கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் பதில். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில போட்டி போடுகிறோம். உறுதியாக எங்களுடைய மதசார்பற்ற வெற்றி கூட்டணி அமோக வெற்றி பெறும். அண்ணன் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வருவார். உழைக்கும் மக்களை உலகம் இன்னும் கொண்டாட தொடங்கவில்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேதனை. சுரண்டலுக்கு எதிராக தொழிலாளர் வர்க்கம் பெரும் சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். இரவு பகலாக உழைக்கும் உழைப்பாளர்களுக்கான உரிமைகள் முழுமையாக கிடைக்க உறுதியேற்போம். உழைக்கும் கரங்களை போற்றுவோம் என தவேக தலைவர் விஜய் மே தின வாழ்த்து. தேர்தல் முடிவுகளில் விஜயின் தவேக ஆச்சரியங்களை ஏற்படுத்தலாம். இளைஞர்களின் ஆதரவு தவேகவுக்கு உள்ளதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ கருத்து. TVK will be a force to reckon with, and it may produce surprises when the results are declared. There is a possibility. There is a swing. இது எங்கள் நீதி என்ற படத்தின் பாடலை யூடியூபில் பகிர்ந்த இசையமைப்பாளர் இளையராஜா. சின்னத்தம்பி உன்னை நம்பி காத்திருக்கையின் இந்த நாடு என்ற வரியுடன் தொடங்கும் பாடல் பதிவேற்றம். கத்தி படத்தை எதிர்த்த போது விஜய் தரப்பிலிருந்து தன்னிடம் பேரம் பேசப்பட்டதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேச்சு. இதுவரை யாரிடமும் ₹1 கூட கையூட்டு பெறாத அரசியல்வாதியாக இருப்பதாகவும் பெருமிதம். கத்தி படம் லைகா புரொடக்ஷன் இனப்படுகொலையாளன் அவருடைய பங்குதாரர் என்பதற்காக தடுத்து நிறுத்தின இன்றைய தமிழ்நாட்டின் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கின்ற விஜய் அவருடைய மேலாளர் அவர் சொன்னார், ஒரு பெரிய தொகையை உங்களுக்கு நன்கொடையா தரோம். லஞ்சமோ கமிஷனோ கையூட்டு பெறாத ஒரு அரசியல்வாதியாக என்னை நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்லக்கூடிய தகுதி படைத்தவன். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.